இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை காலையில் டே வந்து ஒரு பர்சனல் ரீசன்னால் ரொம்ப அப்செட்டாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த மாதிரி ஒரு அப்செட்டான நாள் என்னோடய லைஃப்பில் இது வரைக்கும் இருந்ததே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். எப்படா இன்றைக்கி நாளை கடத்த போகிறோம் அப்படின்னு தான் தோணுச்சு. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வீட்லேயுமே சிலிண்டர் இல்லை, இண்டக்ஷன் மட்டும்தான் இருந்தது. ஃப்ரெண்டு வீட்டில் எனக்கும் சேர்த்து தான் ரவா கிச்சடி செஞ்சுருந்தேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு காலையில் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு கொஞ்சம் ஆஃபீஸ் ஒர்க்கில் பெண்டிங் இருந்தது. அந்த ஒர்க்கையுமே பார்த்துட்டு கையோட சாப்பாடு சாம்பார் மட்டும்தான் செஞ்சுருந்தேன். ஏன்னா சிலிண்டர் இல்லை, இண்டக்ஷனில் அவ்வளோதான் செய்ய டைம் இருந்ததா. ஸோ ஈவினிங் போல் மாவு வந்து வீட்டில் இல்லை, இன்றைக்கி காட்டிக்கலாம் நாளைக்கு காட்டிக்கலாம்னு என்ன நானே ஏமாற்றிட்டுருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து மாவு கடையில் தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தோசையும் நைட்டு டின்னருக்கு அது வச்சுருந்த சாம்பார் வச்சு மேனேஜ் பண்ணிட்டோம். காய்கறிலாம் தீர்ந்துருந்தது. ஸோ அந்த பாக்ஸ் எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி காலையிலே காய வச்சு தான் எடுத்து வச்சுருந்தேன். அதெல்லாம் எடுத்து அந்த இடத்துல அரேஞ்ச் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு. இந்த கத்திரிக்காய் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன், இங்கே கோயம்புத்தூரில் கிடைக்கிறது இல்லைன்னுட்டு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு எனக்கு மைண்டு ரொம்ப அப்செட்டாகவே இருந்ததா. ஸோ என்ன பண்ணலான்னு கொஞ்சம் நேரம் அப்படியே வந்து வெளியே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சில நேரங்கள் நம்ம உடையும் போது நாமளே ஆறுதல் படுத்திக்க வேண்டியது இருக்கு இல்லையா. ஸோ இன்றைக்கி நாள் எனக்கு ரொம்ப அப்செட்டாக தான் போச்சு. பாய்.